Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். இன்றைய உரையிலே சமூகத்தை கட்டி அமைக்கக்கூடிய பள்ளிவாசல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ்வை வழிபடுவதற்காக, இறைவனை போற்றி புகழ்வதற்காக பள்ளிவாசல்களை எழுப்ப வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு கட்டளையிடுகிறான். ஃபீ புயூத்தின் அஸ்னல்லாஹு அன் துர்ஃபா வ யுذكر فيها اسمه يسبح له بالغدو والآصال. இறை இல்லங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும், அதிலே இறைவனுடைய பேர் துதிப்பாடப்பட வேண்டும், நினைவு கூறப்பட வேண்டும். காலையிலும் மாலையிலும் மனிதர்கள் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பது என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று பள்ளிவாசல்களை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுவதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது இறைவனை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டணும் என்று அவருக்கு கட்டளையிடுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவர் கட்டிய முதல் பள்ளிவாசல் தான் இன்றைக்கு உலக முஸ்லிம்கள் கூடுகிற காபத்துல்லா என்ற பெயரில் உள்ள பள்ளிவாசலாக இருக்கிறது. திருமறை குர்ஆன்ல அதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்ன அவ்வள பைத்தில் உதயல் இன்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கன் வ ஹுதல் ஆலமீன். உலகத்துல முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டால் பரக்கத் பெற்ற பள்ளிவாசல், உலகத்தாருக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல், மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் என்று உலகத்தில் இறைவனை வணங்குவதற்காக பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் முதல் மனிதருக்கு அறிவுறுத்தினார் என்பதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எல்லா இறை தூதர்களும் பள்ளிவாசல்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் சொல்றான். அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் சிதிலம் அடைஞ்சு அடையாளம் தெரியாமல் போன பிறகு அந்த மக்காவுக்கு பக்கத்துல அவங்க இருந்ததுனால அந்த இடத்தை அடையாளம் காட்டி அல்லாஹ் சொல்றா, நீங்க போய் என்ன செய்யுங்க, அங்க ஒரு பள்ளியை கட்டுங்கள் என்று இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் என்று அவர்கள் துஆ செய்தார்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். இறைவா, உன்னிடத்தில் இருந்து ஒரு சிறந்த காரியத்தை நாங்கள் செஞ்சிருக்கிறோம், இதை உன்னிடமிருந்து எங்கள்கிட்ட ஏற்றுக்கொள்வாயாக. நீ அனைத்தையும் செவியேற்பவன்,
அனைத்தையும் அறிந்தவன் என்று ஏக இறைவனை வழிபட வேண்டும் என்று மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ததோட அந்த இறைவனை வழிபடுவதற்காக அந்த 2 பேரும் காபத்துல்லாஹ்வை புதுசாக கட்டி எழுப்பினார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட பள்ளிவாசலை கட்டினால் நிறைய நன்மைகள் இருப்பதாக நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அவங்க பள்ளிவாசல மஸ்ஜித் நபவியை விரிவுபடுத்த வைக்கிறார்கள். இந்த நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் கூடுது. அங்க தொழுதால் மற்ற பள்ளியில தொழுவதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை எவ்வளவு கூடுதலான நன்மை மஸ்ஜித் நபவியில இருக்குது. மற்ற பள்ளியில 1 ரக்காத் தொழுதோம்னா அந்த 1 ரக்காத் மஸ்ஜித் நபவியில போய் தொழுதால் 1000 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு புனித தலம், ஒரு இடத்திற்கு நீங்கள் புனிதம் நாடி பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பள்ளிவாசலா தான் இருக்கு. உலகத்துல வேற எந்த அந்த இடத்துல இருந்து நபி வாழ்ந்தாரு, இந்த இடத்துல இப்படி ஒரு போர் நடந்தது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்றால் செய்யல. எதை அந்த இடத்துக்கு நீங்க பயணம் பண்ணி போங்க, அங்க போன நன்மை அப்படின்னு சொல்லல. 3 பள்ளிவாசலுக்கு போங்க. பள்ளிவாசலுக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு இடம். அதுல எல்லா பள்ளிவாசலுக்கும் ஒரே நன்மை தான். ஆனால் அந்த 3 பள்ளி, அந்த காபத்துல்லாஹ், மஸ்ஜித் நபவி, பைத்துல் முகத்தஸ், இதுல தொழுதா கூடுதலாக நன்மை இருக்கிறது. அதனால நீங்க பயணம் பண்ணி போய் செய்யுங்க, அங்க போங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுறுத்துகிற அளவுக்கு பள்ளிவாசல்கள் என்பது ஒரு புனிதத்தலமாக மார்க்கத்தில் அறிவிக்கப்படுகிறது. அப்ப அந்த பள்ளிவாசலை விரிவாக்கணும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அதை சில பேர் விமர்சனம் பண்றாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை இருக்கிறது, அப்படி இருந்து போடுதானே அப்படின்னு விமர்சனம் பண்ணுகிறார்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நீங்க ரொம்ப பேசுறீங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்து நான் ஒரு செய்தியை கேட்டிருக்கிறேன். எதுக்காக இந்த பள்ளிவாசல் பணியை கையில் எடுத்திருக்கிறேன்? மண்பனா மஸ்ஜிதில்லாஹி தஆலா யபுதகி பி ذلك به வஜிஹல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இந்த உலகத்துல ஒரு அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை எழுப்புவாரேயானால் பனல்லாஹு லஹு பைத்தல் ஃபில் ஜன்னah, அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டி தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினால அந்த சொர்க்கம் வேணும், அதுல ஒரு வீடு வேணும் என்பதற்காக இந்த பள்ளிவாசல் படிய நான் கையில் எடுத்திருக்கிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஆர்வம் போட்டாங்க. பள்ளிவாசலை எழுப்புங்க, பள்ளிவாசலை நீங்க எழுப்புவீர்கள் என்றால் உங்களுக்கு அங்க வீடு நிச்சயம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்குன்னு நினைப்பான். எவ்வளவு காலத்துக்கு வாடகை வீட்டில் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, அது அழகான வீடு, நமக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன வீடாக இருக்கிறது என்று எல்லா மனுஷனும் விரும்புவோம். எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. பல பேருக்கு கிடைக்காமல போய் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து விட்டு மறந்து விடுதலா இருக்கு. ஆனா அல்லாஹ் செய்யறா, உங்களுக்கு இங்க இருக்கிற வீடை கூட சொர்க்கத்துல உங்களுக்கு வீடு வேணுமா, அங்க ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு இடம் கிடைத்தாலும் கூட இந்த உலகத்தையும் இதுல உள்ள எல்லாத்தையும் விட ஒரு மனிதனுக்கு பெருசாக தெரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பற்றி சொல்றாங்க. அந்த சொர்க்கத்துல அல்லாஹ் என்ன செய்யறாங்க, சொர்க்கத்தை நமக்கு சுத்தமாக்கி அதுல உங்களுக்கு தனி ரூம், உங்களுக்கு தனி வீடு பெருசாக நீங்க என்ன செய்யலாம், இருந்து உங்களுடைய மனைவியோடு நீங்க இருந்துக்கலாம், நீங்க ஒரு சொகுசாக அந்த இல்லத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று சொர்க்கத்துல ஒரு வீடு கன்ஃபார்ம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. இதுக்காகத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க செய்யறாங்க, நான் பள்ளிவாசலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி அவனை வணங்குறதுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை உருவாக்குறது கட்டாயம், அது அவசியம் என்பதை இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரையில் இருந்து நம்ம செய்யறோம் பார்க்கணும். இந்த பள்ளிவாசலை முஸ்லிம்களிலிருந்து யாராவது கைப்பற்ற நினைத்தால், பள்ளிவாசலை தொலைவிடாமல் முஸ்லிம்களை தடுத்தால் அது மிகப்பெரிய குற்றம். இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரும் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கடுமையான செய்யறான். பள்ளிவாசல்ல அல்லாஹ்வை தொலைவிடாமல் தடுப்பது மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். வமன் அல்லாஹு மிம்மன மஸாஜிதல்லாஹி ஐ யுக்ர ஃபி ஹஸ்முஹு வ ஸாஃபி ஹராபிஹா. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல அவனுடைய பெயரை சொல்லி துதிப்பதை தடுத்து அதை பாழாக்க முயற்சி பண்ணுகிறாங்க. இவனை விட அக்கிரமக்காரன் யார்? உலாயிக்க மா கானலஹும் ஐ யதுகுலுஹா இல்லா காயிஃபி. பள்ளிவாசல்ல தொழக்கூடாம தடுக்கிறாங்க. இவர்கள் அந்த பள்ளிக்குள்ள வரும் பொழுது இவர்கள் தான் பயந்து வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். லஹும் ஃபி துன்யா கிஸியுன் வலஹும் ஃபில் ஆகிரத்தி வஅதாபுன் அலீம். இவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவு இருக்கிறது,
மறுமையிலே கடுமையான வேதனை இருக்கிறது அப்படின்னு நல்லா செய்யறா. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள் கட்டப்படணும், அது இடிக்கப்படக்கூடாது, அதை பாழாக்கக்கூடாது, அதுல வணங்குறதை யாரும் தடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தடுக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய அநியாயத்தை செய்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை பார்க்கணும். ஏன் பள்ளிவாசல் கட்டணும், ஏன் பள்ளிவாசல்களை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே இறைவனுக்கு சொந்தமான இறைவனுடைய இடம் பள்ளிவாசல். நம்ம ஒரு முதல்வருடைய வீடு இருந்தா அதுக்கு எப்படி மரியாதை இருக்கும், ஒரு பிரதமருடைய வீடு, ஒரு கலெக்டர் ஆபீஸ் என்றால் அதை பார்ப்பதற்கு எப்படி ஒரு ஆர்வம் இருக்கும். அல்லாஹ்வுடைய இல்லம் பள்ளிவாசல். அல்லாஹ்வை வணங்குவதற்காக நம்ம கட்டக்கூடிய பள்ளிவாசலை அல்லாஹ் தன்னுடைய இல்லம் என்று அதை செய்யறா குறிப்பிடலாம். இது இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு மையம், இஸ்லாமிய பிரச்சார மையம். பள்ளிவாசல் என்ன, ஏக இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு யாரும் இணை கூடாது என்று இணை வைப்பிலிருந்து சமுதாயத்தை காப்பாற்றி ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துகிற ஒரு இடம் பள்ளிவாசல். இஸ்லாமிய மார்க்க சகோதரத்துவத்தை சொல்லுது. உங்களுக்கு இடையில தீண்டாமை கற்கக்கூடாது, மனிதன்ல யார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று யார் இல்லை, ஒழுக்கமானவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள், பயப்படாதவர்கள் தாழ்ந்தவர்கள், இவ்வளவுதான் தவிர நல்லவன் கெட்டவன் என்ற இந்த வேறுபாட்டை தவிர உங்களுக்கு இடையில மொழியால, நிறத்தால, நாட்டால, எதனால உங்களுக்கு மத்தியில உயர்வு கிடையாது என்று இஸ்லாம் சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை மக்கள்கிட்ட போதிக்கிறது. இதை எதை வெறுமனை சும்மா சொல்லிட்டு போகல, எல்லாருமே செய்வாங்க, சும்மா சமத்துவம் ரொம்ப உருவாக்குவார்கள். உருவாக்குனா அதை வித்து திட்டு போயிடுவோம், அதை வாங்கிட்டு செய்வான், அந்த இடத்துல காலிப்பட்டு போயிடுவான், அங்க குடியே இருக்க மாட்டான். அங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் யார் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, தாழ்த்தப்பட்டவர்களாக அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் தவிர உயர் ஜாதியர்கள் அங்க போய் செய்ய முடியாது, நீங்க நான் ஒன்னு பேச முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பது சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய இடம். இங்கே ஆண்டி எஜமானி என்று யார் கிடையாது, இங்க பணக்காரன் ஏழை என்று யார் கிடையாது. இவன் வெள்ளை நிறுத்தான் அவனுக்கு முன்னாடி இடம், கருப்பா இருக்கிறாருக்கு பின்னாடி இடம், இவர் பள்ளிவாசல் நிர்வாகி அவருக்கு முன்னாடி இடம், மற்றவங்களுக்கு பின்னாடி இடம் இன்று கிடையாது. இஸ்லாம் எல்லாரையும் சமமாக பார்க்கிறது, எல்லா தோளோட தோல் விட்டு நிற்கும். ஏழை பணக்கார முதலாளி வேலைக்காரன் என்று எல்லாரும் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் எல்லாரும் சமம் என்று சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை, இஸ்லாத்தில் தீண்டாமை இல்லை என்பதை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடம் பள்ளிவாசல். இந்த பூமியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபுகல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. இந்த உலகத்திலேயே ஊர்களிலேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடமும் பள்ளிவாசல். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் கடை விதிகள், குற்றங்கள் நடக்கிற, தீமைகள் நடக்கிற அந்த கடை விதிகள் இருக்குல்ல, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு ஊர்களில் பிடித்தமான இடம் எது? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்களே. அப்படிப்பட்ட இறை இல்லத்தை உருவாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எங்கெல்லாம் தேவைப்படுது, பள்ளிவாசல் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இறை இல்லத்தை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தூய்மையை கற்றுத்தரக்கூடிய இடம் பள்ளிவாசலா இருக்கிறது. ஒவ்வொரு நேரம் பள்ளிவாசல் வரும் பொழுது தூய்மையை படித்துக் கொண்டுதான் வரணும். இப்படி உலகத்துல எந்த ஆலயம் இருக்காது, தூய்மையை கற்றுத்தரக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசல்ல வீணான கூச்சல் போடக்கூடாது, குழப்பம் செய்யக்கூடாது, அங்க கை தட்டக்கூடாது, சீட்டி அடிக்கக்கூடாது. மற்ற மதங்கள் இருக்கா கோயிலுக்கு முன்னாடி, சிலைகளுக்கு முன்னாடி போய் கை தட்டுவார்கள், சீட்டி அடிப்பார்கள், ஆட்டம் போடுவார்கள், கூத்தடிப்பார்கள். இது அமைதி நிலவக்கூடிய பள்ளிவாசல் வந்தா இங்க இசை வாசிக்கப்படாது. இங்க இந்த தலைவர்களுக்கும் எந்த நடிகர்களை வரவழைத்து அவங்களுக்கு ரசிகர் மன்றம் உருவாக்கப்படாது. எவனுக்காக இங்க யாரும் வரவில்லை. பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்கள் எதற்காக வர்றாங்க? அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கேட்பதற்காக வந்தார்கள். கூட்டு முறையில இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிவாசல் வியாபாரம் பண்ணக்கூடாது, காணாமல் போன பொருட்களை பள்ளிவாசல் அறிவிக்கக்கூடாது, தூய்மையற்ற நம்மையில பள்ளிவாசலுக்குள்ள நுழையக்கூடாது. பள்ளிவாசல் ஒருவராக இருக்க துர்வாரையோடு வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. பள்ளிவாசல் எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட இடத்தை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் மனித குலத்துக்கு சொல்லுது. தூய்மையான இடம். இந்த பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது பச்சை வெங்காயம் சாப்பிட்டு வராதீங்க, பச்சை பூண்டை சாப்பிட்டு வராதீர்கள், அது அடுத்தவர்களுக்கு தொல்லை தரும். மனிதர்கள் வெறுப்பாங்க, மாணவர்கள் வெறுப்பார்கள். அடுத்தவர்களுக்கு கேடு செய்யாத. பள்ளிவாசல் வரும் பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கூட அடுத்தவர்களுக்கு ஒரு மனசுல கஷ்டத்தை உண்டாக்கி கூடாது என்று அப்படி தூய்மையான ஒரு மார்க்க உலகத்தில் எங்கேயா இருக்குமா? இப்படி ஒரு பள்ளிவாசலுடைய ஒழுங்கை சிலம் செய்யவே பேசுகிறது. அதே மாதிரி இந்த பள்ளிவாசல்ல
வரும் பொழுது தூய்மையான ஆடையோட வரணும். பள்ளிவாசல் வரும்போது அழகான ஆடை உடுத்திடுவாங்க, தூய்மையோட வாங்க. ஜும்மாவுக்கு வரும் பொழுது எண்ணெய் பூசிக்கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு அப்படி வாங்க என்று தூய்மையை போதிக்கக்கூடிய ஒரு தளமாக அல்லாஹ்வுடைய ஆளை நிற்பதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த பள்ளிவாசல் என்பது இதுக்குன்னு ஒரு நிர்வாகம் இருக்கும். பள்ளிவாசல் யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க, அப்படி இல்லாம வணங்குறதுக்கு எல்லாரும் வரலாம். ஆனால் இந்த நிர்வாகம் பண்ண பள்ளிவாசலை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு என்று ஒரு நிர்வாகம் இருக்காங்க. அந்த நிர்வாகத்தை எப்படி இஸ்லாம் சொல்றது? ஒமா காணலில் முஷ்ரிக்கீன ஐயாமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுக்கு யார் இணை கற்கிறார்களோ அப்படிப்பட்ட இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள். ஒரு பள்ளிவாசலை என் பள்ளிவாசலை நிர்வகிக்கிறதா இருந்தா, என் ஆலயத்தை நிர்வகிக்கிறதா இருந்தா, எனக்கு யாரையும் இணை கற்பிக்காத, எதையும் இணை கற்பிக்காத கொள்கையில தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தன் தான் இந்த பள்ளியை நிர்வகிக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னமா ஏமுரு மசாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸகாத்த வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்கள் யார் என்றால் இந்த தகுதி உள்ளவர்களா இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், அவர்கள் தொழுகை நிலைநாட்டணும், ஜகாத்தை கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு தவிர யாருக்கும் பயப்படாமல் இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ண தகுதி உடையவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம்? தூய்மையான ஒரு நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தூய்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய, நிர்வாகிகளை உருவாக்கக்கூடிய ஒரு களம் எது? பள்ளிவாசல். ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகமும் இந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், இந்த மக்கள்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தால், இந்த மக்கள்கிட்ட ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அவங்கள்ட்ட அந்த பதவி வெறி இருக்காது, பெருமை இருக்காது, கர்வம் இருக்காது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நம்ம நிர்வாகம் பண்றோம், நம்ம அல்லாஹ்வுடைய பூமியை நிர்வாகம் பண்றோம். அப்ப நம்ம இடத்துல எப்படிப்பட்ட பொறுமை இருக்கணும், எப்படிப்பட்ட கண்ணியம் இருக்கணும், சுயமரியாதை இருக்கணும் என்று என்ன செய்வாங்க? அல்லாஹ்வை அஞ்சி ஒரு நிர்வாகத்தை நடத்துவார்கள் என்று தூய்மையான ஒரு நிர்வாகத்தை உருவாக்கக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல். மொத்தத்துல ஒரு சமுதாயத்தை கட்டியமைக்கக்கூடிய இடம் எது? பள்ளிவாசல். பள்ளிவாசல் தூர இடம் மட்டும் இல்ல, தூய்மையான மக்களை உருவாக்கக்கூடிய இடமா இருக்கு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி மக்காவுல இருந்து அடிமுறைகளுக்கு ஆளாகி கொண்டிருந்த அந்த நேரத்துல மதீனாவுல இருந்து சில மக்கள் வர்றாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதரை ரகசியமான முறையில் சந்தித்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அந்த மக்கள்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க போய் அந்த ஒரு பள்ளிவாசல் உருவாக்கி சும்மா இருக்குங்க, குறைஞ்சபட்சம் செய்யுங்க, சும்மா இருக்குங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா தொழுகை நடத்துமாறு அவங்களுக்கு அறிவிப்புகிறார்கள். மக்காவுல ஜும்மா நடைபெறல. அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா தொழுகை நடத்துற அளவுக்கு அந்த சக்தி பெற்றிருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அன்சாரிகள் தான் முதல்ல ஜும்மா தொழுகை நடத்தினார்கள். மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாடி அஸாத் பின் சுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில பல நபி தோழர்கள், அன்சாரி தோழர்கள் சேர்ந்து செய்யறாங்க, ஜும்மா தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜும்மா தான் அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவுக்கு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்த உடனே மக்காவிலிருந்து வந்த அந்த மக்களை எல்லாம் அரவணைக்கக்கூடிய இடமாக, அவங்களை தங்க வைக்கக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல் அவங்க உருவாக்க முடிந்தது. ஆரம்பத்தில் என்ன செய்யறாங்க? ஒரு வெட்ட வழியில குழுறாங்க. ஜும்மா என்ற பெயர்ல ஜும்மா உரை நிகழ்த்தப்படுகிறது. நாளுக்கு நாள் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. இஸ்லாத்தை நோக்கி வந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறார்கள். மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வரக்கூடிய நேரத்தில் யூத நசராக்கள் என்ற இரண்டு மிகப்பெரிய இஸ்லாத்தின் எதிரிகள் அங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் அல்லாஹ்வுடைய தூதரை எதுவும் செய்ய முடியல. பக்கபலமாக பின்னாடி போர் வீரர்கள் கூட அவங்களை காக்கக்கூடிய, உயிரை கொடுத்து காக்கக்கூடிய ஒரு கூட்டம் மதீனாவுல உருவாகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டின ஒரு பள்ளிவாசல். அந்த அவங்க சொன்ன அந்த ஜும்மாவுடைய தாக்கம் என்ன? மக்கள் நாளுக்கு நாள் இருந்தாங்கன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு திருமணம் செய்தாங்க. மக்காவுக்கு கூட்டம் நாங்களாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், நீங்க வாங்க, மக்காவை விட்டு நீங்க வாங்க, எங்க பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுற மாதிரி உங்களை காப்பாற்றுவோம், உங்கள் மக்களை காப்பாற்றுவோம், எங்க உயிரை விட உங்களை பெருசா நிற்போம் என்று அந்த மக்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையான வார்த்தைகள், அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளை. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அப்படி போன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வெளியே கருங்கற்கள் நிறைந்த ஹர்ராங்கிற பகுதியில் என்ன செய்யறாங்க? 10 நாளுக்கு மேல தங்குறாங்க. மதீனாவுக்கு உள்ள போகல, அவுட்ல தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கக்கூடிய நாட்ல அங்க ஒரு பள்ளிவாசல போன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச வேலை என்ன? ஒரு பள்ளிவாசல் வேணும், ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஒரு பள்ளிவாசல் வேணும், ஒரு மகல்ல வேணும். அங்க கூட்டு முறையில தொழுகை நடைபெற வேண்டும். எந்த இடத்துல எந்த ஊர்ல 3 பேர் இருந்து அந்த ஜமாத்து தொழுகை நடைபெறவில்லையோ
அந்த இடத்தை விட்டு ஹிஜ்ரத் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. பள்ளிவாசல் இல்ல இடத்துல இருக்காதீங்க, தனியா இருக்கிற ஆற்றைத்தான் ஓனாய் வந்து கவி பிடிக்கும், ஜமாத்தா இருங்க, மகல்லா இருங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமுதாயத்தை வந்து ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார்கள். சமூக ஒற்றுமையை நமக்கு அறிவுறுத்தினார்கள். இந்த சமூக ஒற்றுமை எப்படி ஏற்படும் கேட்டா பள்ளிவாசல் மூலமா தான் உருவாகும். பள்ளிவாசல் அன்றாடம் செய்வாங்க. வீட்டுல போய் அன்றாடம் எல்லாரும் உட்கார்ந்து பேச முடியாது, ஆலோசனை செய்ய முடியாது, ஒருத்தர் சந்திக்க முடியாது. அப்ப நான் நட்பு வட்டாரம் அதிகரிக்காது. பள்ளிவாசல் என்றால் எல்லாரும் வருவாங்க, ஏழை பணக்காரர் எல்லாரும் வருவார்கள். அங்க ஆலோசனை பண்ணுங்க, சமூகத்தை முன்னேற்றுவதற்கான திட்டத்தை வருங்க என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. பள்ளிவாசலை அங்க வந்து முதல் உருவாக்குறார்கள். அந்த பள்ளிவாசல் தான் குபா என்ற பள்ளிவாசல். தக்குவா, இறையச்சத்தின் அடிப்படையில கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல் செய்யறாங்க. ஹர்ரா என்ற பகுதியில அல்லாஹ்வுடைய தூதர் முதல் வேலையாக அதை செய்யறாங்க. அங்கதான் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்குறார்கள். அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. உள்ள நுழைஞ்சவங்க ஒரு இடத்துல அவங்களுடைய ஒட்டகம் மண்டியிடுது. ரசூலுல்லாஹி அவங்க வந்து செய்யறாங்க, அந்த ஒட்டகம் மண்டி எடுத்த இடத்துல நின்று சொல்றாங்க, இங்கதான் நம்ம தங்க போறோம், இந்த இடத்துல நம்ம இருக்க போறோம்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்றாங்க. யாருடைய இடம் விசாரிக்கிறாங்க. சஹல் சுஹைல் என்ற 2 அனாதை சிறுவர்களுக்கு இடம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேரை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் இங்கதான் வந்து பள்ளிவாசல் கட்டணும், ஒரு பள்ளிவாசல் என்ன செய்யணும் உருவாக்கணும், அது என்னுடைய பள்ளிவாசலாக என்னுடைய பள்ளிவாசல் என்ற பேர்ல இருக்கும் என்று அந்த மக்களை அழைத்து செய்யறாங்க, பேசுறாங்க. அந்த மக்கள் செய்யறாங்க பண்பட்ட மக்கள், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய மக்கள். இன்றைக்கு மதீனாவில் உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா, மக்கால உள்ள மக்கள் கொஞ்சம் முரடா இருப்பாங்க. மதீனாவில் உள்ள மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பண்பட்டவர்களாக, ரொம்ப பழகுவதற்கு எளிமையானவர்களாக அன்றைக்கு இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் செய்யறாங்க, வாரி வழங்கக்கூடிய வல்லர்களாக இருந்த மக்கள், அந்த சமுதாயத்தில் இருந்த அனாதை சிறுவர்கள், சகல் சுகை என்ற அந்த சிறுவர்கள் கூட என்ன செய்யறாங்க, நமக்கு யாரும் இல்ல, இந்த இடத்தை கொடுத்தா நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கல, இதை விலைக்கு கொடுத்துடலாம், நம்ம அதை வைத்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படி கூட நினைக்கல. பள்ளிவாசல் கட்டுறதுக்கா உங்களுக்கா சும்மா தர எடுத்துக்கிறோங்க, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு என்ன காசு என்று என்ன செய்யறாங்க, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் வாங்கல, இல்ல இது என்னுடைய சொந்த செலவுல நான் வந்து என்ன செய்வேன், இது வந்து சொந்தமாக நான் வாங்குவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விலை கொடுத்து வாங்கிய ஒரு இடம் தான் இன்றைக்கு மஸ்ஜித் நபவி என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போனவங்க என்ன செய்யறாங்க, ஆரம்ப காலத்திலேயே 2 பள்ளிவாசல்களை உருவாக்குனாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறப்ப, இந்த பள்ளிவாசல்கள் வந்து உருவாக்க வேண்டியது சமுதாயத்துடைய கடமை. அதுக்காக ரசூலுல்லாஹி செய்யறாங்க, பள்ளிவாசல் உருவாக்க முறை தான் வீடுகளில் தொழக்கூடாது. நீங்க வீடுகள்ல என்ன செய்யக்கூடாது, தொழுவக்கூடாது. யார் காரணம் இல்லாமல் ஆண்கள் வீடுகள்ல தொழுகிறார்களோ அந்த வீடுகள்ல நான் தீட்டு கொடுக்க ஆசைப்படுறேன், கூட்டு தொழுகைக்கு ஜமாத் தொழுகைக்கு வரணும். நீங்கள் தனியாக தொழுவதை விட வீடுகள்ல கடைவீதிகளை தொழுவதை விட இங்கே தொழுதால் 27 மடங்கு நன்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் வந்து கூட்டு தொழுகை என்ற ஒரு தொழுகை நடைபெறணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுடைய நோக்கத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். கூட்டு தொழுகை எங்க அவனுக்கு வீட்டில் நடத்த முடியும், ஒரு பள்ளிவாசல் அதுக்கு உருவாக்கப்படும், அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானதாக அந்த இடம் இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. பள்ளிவாசலுக்கு வர சொல்றாங்க. யார் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ, ஒழு செய்துவிட்டு அல்லாஹ்வை தொழுவதற்காக யார் பள்ளிவாசலுக்கு வருகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள். அல்லாஹ் தன்னுடைய விருந்தாளிகளை கவனிக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமை, கண்ணியப்படுத்த வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. பள்ளிவாசல் வந்து தொழ வேண்டும் என்று மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு வர்றாரு, தொழுகணும்னு வர்றாரு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வர்றாரு. இந்த மாதிரி வரக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். வெளியூர்ல இருந்து திரும்பி வரக்கூடிய தன்னுடைய கணவரை பார்த்து, தகப்பனரை பார்த்து, உறவினரை பார்த்து அந்த வீட்டில் உள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்கல்ல, இப்படி பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடிய இறைவனை புகழக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல வந்து என்ன செய்யணும், நீங்க இறைவனை நினைக்க வேண்டும், புகழ வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்று அப்படி மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அப்ப கூட்டு முறையில ஆண்களும் பள்ளிவாசலுக்கு வரணும், பெண்களும் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பெண்களும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள், ஐவேளை தொழுகையில பங்கு கொண்டிருக்கிறார்கள், அங்க நடைபெற்ற கிரகண தொழுகையில பங்கெடுத்திருக்கிறாங்க. இறைவனை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு பகுதியிலையும் இங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் ஊட்டுகிறார்கள்.
இந்த பள்ளிவாசல இன்றைய காலகட்டத்தில் உருவாக்க வேண்டிய கடமை ஏகத்துவத்தை கொள்கையா கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த கடந்த காலங்களில் எல்லாம் பள்ளிவாசல கட்டியிருக்கிறாங்க, நம்ம மக்கள் எல்லா இடத்துலயும் செய்யறாங்க. பள்ளிவாசல லட்சக்கணக்கான மக்கள் உலகத்துல ஆலயங்கள், அதிகமான ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயம் இருக்கிறதா இல்ல இந்து மதத்தவருடைய ஆலயம் இருக்கிறதான்னு பார்த்தா அதிகமான ஆலயங்கள் யாருடைய இந்த நாட்டிலிருந்து வராம தங்களுடைய சொந்த பணத்திலிருந்து மக்கள்கிட்ட வசூலித்து கட்டப்படுகிற ஒரு ஆலயமாக முஸ்லிம்களுடைய ஆலயம் இருக்கிறது. லட்சக்கணக்கான ஆலயம், சும்மா ஆலயங்கள் கட்டியிருப்பாங்க அங்கங்க. அந்த ஆலயங்கள் உலக நாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா மேலை நாடுகள் எல்லாம் கட்டியிருப்பாங்க, அவங்ககிட்ட உள்ள காசு கொடுத்து விட்டு கட்டியிருப்பார்கள். அங்க வந்து இறைவனை அவங்க நம்பிக்கைப்படி வணங்குவதற்கு ஆள் இல்லை, மூடுகிறார்கள், இழுத்து மூடுகிறார்கள். மண்டபம் என்ற பெயர்ல வாடகைக்கு விடுறாங்க கிறிஸ்தவ ஆலயங்களை. கோவில்கள் சும்மா வழிபடாமல் எத்தனை ஆலயங்கள், இந்து மதத்தினுடைய ஆலயங்கள் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய ஆலயம் மட்டும்தான் தினந்தோறும் திறக்கப்படுகிறது, ஐவேளையும் திறக்கப்படுகிறது. அந்த தொழுகை என்ற ஒரு வணக்கம் அனைவராலும் பின்பற்றப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல, லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களை இன்றைக்கு உருவாக்கி இருந்தாலும், கோடிக்கணக்கான பள்ளிவாசல்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது? பல பள்ளிவாசல்கள் பள்ளிவாசலோட சேர்ந்த மழை என்ன பண்றாங்க, கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்க யாராவது ஒருத்தர் நல்லடியார் என்று நினைத்து, மகான் என்று நினைத்து அவருக்கு அங்கே ஒரு பள்ளிவாசல் உண்டாக்கினாங்க. அல்லாஹ்வை மட்டும் நாங்க வணங்க மாட்டோம், இவரையும் சேர்த்து வணங்குவோம். அதுக்கு பேர் பள்ளிவாசல் சொல்ல மாட்டார்கள், தர்கா என்று சொல்கிறார்கள். பள்ளிவாசல் என்ன? இதுவா பள்ளிவாசல்? வானல் மசாஜில் இல்லா பலா ததுவும் அல்லா இகலாம். அல்லாஹ் சொல்ற பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிவாசல், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமா இருக்கு. அதில் அவனை தவிர யாரையும் அழைத்து பிரார்த்திக்க கூடாது இப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு அந்த பள்ளிவாசல் பேர் பாத்தீங்கன்னா மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி பள்ளிவாசல். பள்ளிவாசல் பேர் என்ன? நாகூரார் பள்ளிவாசல். பள்ளிவாசல் பேர் வைக்கிறார் மொய்தீன் பள்ளி. அப்ப பள்ளிவாசல் என்றால் மினாரா இருப்பது மட்டுமே பள்ளிவாசல் இல்லை, அதுல டூம் இருக்கிற மட்டுமே பள்ளிவாசல் இல்லை. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை மட்டும் வழிபடக்கூடிய பள்ளிவாசலா இருக்கு. அப்ப நிறைய பள்ளிவாசல் பாத்தீங்கன்னா தர்கா அட்டாச்சா இருக்குது. உள்ள நுழையும் போது இணை வைப்பான ஒரு காரியத்தை செய்துவிட்டு ஃபர்ஸ்ட் இவர் வணங்கு, இவர் வாசலுக்கு வா, அப்புறமேல பள்ளிவாசலுக்கு வா என்று மக்களை இணை வைப்பு மக்கள் அழைக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக பல பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அப்ப இந்த நிலைமையை மாற்றி அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய பள்ளிவாசலாக பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சு? அந்த பள்ளிவாசல் தான் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய, குரானை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அங்கதான் இருந்தாங்க மக்களுக்கு குரான் கற்றுக் கொடுக்கப்பட்டது. குரான் கற்றுக் கொடுக்கப்படணும். அந்த பள்ளிவாசல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல குடும்ப பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு இடமா இருந்தது. திருமணத்திற்கு அங்க வந்தார்கள், திருமணம் நடத்தி வைக்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பலர் கோரிக்கை வைத்தார்கள். அங்க பல குடும்ப பிரச்சனைகள் வந்தது. அந்த பள்ளிவாசல்ல பல விவாகரத்து நடைபெற்றிருக்கிறது. பள்ளிவாசல் என்பது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையில தங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பள்ளிவாசல் இருந்தது. எத்தனை நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல அவங்களை படுக்க வைத்து போர்க்களத்தில் காயப்பட்டிருப்பாங்க. பள்ளிவாசல் அவங்களை தங்க வைத்து அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மருத்துவ உதவிகளை செய்து கொண்டார்கள். பள்ளிவாசல்ங்கிறது மருத்துவ உதவிகள் நடைபெறக்கூடிய இடமா இருக்கும். இன்றைக்கு தௌஹீத் பள்ளிவாசல், பல பள்ளிவாசல்ல இரத்த தான முகாம் நடத்தப்படுகிறது, பல பள்ளிவாசல்கள் கண் சிகிச்சை முகாம் நடைபெறுகிறது, பொது மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இப்படி பள்ளிவாசல் செய்யப்படும். வெறுமனை துழுவதற்கு மட்டும் இல்லாம சமூகத்திற்கு நன்மைகள் செய்யக்கூடிய இடமாக பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல 80க்கும் மேற்பட்ட நபி தோழர்கள், சின்ன தோழர்கள், இஸ்லாத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பள்ளிவாசல வந்து இருந்தார்கள். அவங்களுக்கு அன்சாரிகள் தரக்கூடிய பால், அவங்க கொண்டு வரக்கூடிய பால் தான் அவங்களுக்கு உணவாக இருந்தது. அந்த பள்ளிவாசல கொண்டு வந்து வைக்கப்படுகிற பேரிச்சம்பழம், ஒரு விவசாயம் செய்து அறுவடை பண்றாங்களா, பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து மாட்டிடுவாங்க. அப்ப அது பல வகையான பேரிச்சம்பழங்கள் இருக்கும். அந்த பேரிச்சம்பழத்தை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழ்ந்த 80க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் அவங்களுக்கு இருக்கிற வீடு இல்லை, எல்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தவங்க, மக்காவுல இருந்து வந்தவர்கள். அப்படி வந்தவர்களை அரவணைக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துச்சுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலாக இருந்துச்சு. இன்னைக்கு பள்ளிவாசல் என்ன செய்யறாங்க? ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வராதா, வெளியூர்ல இருந்து ஒரு ஆதார் கார்டு இருந்தா போதும், அவருடைய ஆதார் கார்டு இருந்தா போதும், இதுக்காக கேட்டு அவருக்கு என்ன செய்யலாம், அவருக்கு தங்குறதுக்கு வெளியே தங்குறதுக்கு வசதி இல்லையே தங்க வைக்கலாம். ஆனா லெட்டர் வாங்கிட்டு வா, அவங்கள போன் பண்ண சொல்லுங்க, இவங்களை போன் பண்ண சொல்லுங்க. என்ன செய்யறாங்க? இன்னைக்கே ஒரு நாள் தங்க போறதுக்கு, ஒரு 10 நாள் தங்குறதா கூட என்ன செய்யலாம், அப்படி கேட்கலாம். அப்ப பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி நன்மைகளுடைய பிறப்பிடமாக, ஏழைகள் தங்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பள்ளிவாசல் இருந்துச்சு. அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய தூதர் சில கைதிகளை தங்க வைத்தார்கள். சுமாமா என்ற ஒருத்தரை பற்றி கூட நமக்கு தெரியும், ஒரு சிற்றரசர். அந்த சிற்றரசரை கொண்டு வந்து பள்ளிவாசல 3 நாள் கட்டி கொடுக்குறாங்க. கட்டி போட்டவங்க ஒரு பார்க்கிறார், மிகப்பெரும் எதிரியா இருந்தவர், முஸ்லிம்கள் பல பேரை குண்டு குவித்தவர்,
பள்ளிவாசல் கட்டி போட்டு அவருக்கு அல்ல ஒடுக்கணும் செய்யறாங்க. எங்களை பாரு, எங்கள்ட்ட தீவிரவாதம் இருக்குதா, பயங்கரவாதம் இருக்குதா, நாங்க என்ன செய்யணுங்கிறத நீ இருந்து பாருன்னு சொல்லி பள்ளிவாசலுடைய ஒரு தூண்ல கட்டி போடுறாங்க. 4வது நாள் வர்றாரு, நபிசுல்லாஹு மட்டும் வர்றாரு. முகமது அவர்களே, நான் இந்த மதினாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத ஊராக மதினா இருந்தது. இப்ப எனக்கு மதினா தான் பிடித்திருக்கிறது. பிடித்த ஊர்களிலேயே மதினா தான் முதலிடத்தில் இருக்கிறது. எனக்கு பிடிக்காத முகமாக உங்கள் முகம் தான் இருந்துச்சு, இப்ப பிடித்த முகமாக உங்கள் முகம் தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதரை கை கட்டு சொல்லி இஸ்லாத்திற்கு வருகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை இங்க மக்கள், முஸ்லிம் அல்லாத மக்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள் என்றால் பள்ளிவாசலுக்கு நம்ம அவங்கள வரக்கூடாது நினைச்சிருக்கோம். பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்கள் தான் ஊர் செஞ்சுட்டு வரணும், குளிச்சுட்டு வரணுங்கிற கட்டளை முஸ்லிம்களுக்கு தான். முஸ்லிம் அல்லாத மக்கள் தாராளமா பள்ளிவாசல் வரலாம், நாங்கள் கூப்பிடலாம். ஜும்மாவோட பாருங்க, ஐவேளை தொழுகையில எங்களுடைய வணக்க முறையில போதனையில பாருங்க அப்படின்னு ஒரு நாள் கூட்டு அவங்க நம்ம பார்த்தாங்க. ரசூலுல்லாஹி அவர்கள் 3 நாள் கட்டி வைத்து ஒரு மன்னராக இருந்தவர், சிற்றரசராக இருந்தவர் இஸ்லாத்துக்கு வந்தார்னு சொன்னா, இங்க வரக்கூடிய மக்களுக்கு பள்ளிவாசலை பார்த்தார்கள் என்றால், நம்முடைய வணக்க முறைகளை பார்த்தார்கள் என்றால் இஸ்லாத்துக்கு வருவாங்களே இல்லையா? அப்படிப்பட்ட இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் ஒரு தாவா களமாக பள்ளிவாசல் பயன்படுத்தினார்கள். பள்ளிவாசல் அப்படி இருக்கும். அது மாதிரி குற்றவாளிகளுக்கு தண்டனை தரக்கூடிய இடமாக அல்லாஹ்வுடைய தூர்ந்தாங்க பள்ளிவாசலை பயன்படுத்தினார்கள். தீமைகளை செய்யக்கூடியவர்கள், குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் பகிரங்கமாக மக்கள் மத்தியில தண்டிக்கப்பட்டார்கள். பள்ளிவாசல் இடத்துல வைத்து தண்டிக்கப்பட்டார்கள். இப்படி ஒரு பள்ளிவாசல் செய்யணும், நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்க வேண்டியது காலத்துடைய கட்டாயமா இருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய வரதட்சணை பள்ளிவாசல் இன்னைக்கு பார்க்கிறோம். அந்த பள்ளிவாசல்கள் வரதட்சணை கொடுக்கப்படுகிறது. பள்ளிவாசல் வைத்து ஜமாத்தார்கள் உண்மையிலே வரதட்சணை கொடுக்கப்படுகிறது. பள்ளிவாசலை வைத்து நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற 3 பாடல்கள் போன்ற பாடல்கள் படிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தகர்ந்தாயத்து வியாபாரம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல பேய் ஓட்டம், பிசாசு ஓட்டம்ங்கிற பேர்ல அப்படி மூட நம்பிக்கைகள் பல பள்ளிகள் அரங்கேற்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை படிப்பதற்கு பதிலாக தப்லீக் ஜமாத்தினுடைய தாலீம் தொகுப்பு என்ற புத்தகம், அது வேதம் என்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, மதிக்கப்பட்டு அதை படிங்க அதான் நன்மை என்ற அளவுக்கு அப்படியெல்லாம் பள்ளிவாசல்கள் செயல்படுகிறது. பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கக்கூடிய இடமாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்படி நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களை ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பகுதியிலையும் உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் எப்படி இருந்துச்சு, பள்ளிவாசல்களை உருவாக்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி எல்லாம்